أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் பிறந்தவர்கள் பிரிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் மீண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு இந்த மண்ணையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உயர்ந்த ஒரு நாளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு உயர்ந்த இடத்தில் ஒரு உயர்ந்த மாதத்தில் ஒரு உயர்ந்த நேரத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ் தஆலா என் மீதும் உங்கள் மீதும் செய்த அளப்பெரிய அருள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சில நேரங்கள்ல ஷைத்தான்களை இபாதத்திலே இருந்து தூரமாக்க ஓரமாக்க சில சிந்தனைகளை தருவது உண்டு. நாங்க எப்படி போனஸத்தானே எதிர்பார்க்கிறோம். நாங்க டெக்ஸ்டைலுக்கு போனாலும் புடவை கடைக்கு போனாலும் எங்களுக்கு போனஸ்ல 2 எடுக்கிறதுக்கு பதிலாக 3 கிடைச்சா அதைத்தானே பாக்குறோம். நாங்க குவாலிட்டியத்தான் இந்த குவான்டிட்டியை தானே பாக்குறோம். குவாலிட்டியை பாக்குறாங்க. ஒரு 3 கிடைச்சா சந்தோஷம். 2 வாங்குறதா 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 3ண்டா அது பிரச்சனை இல்லை. குவான்டிட்டி தான் எங்களுக்கு முக்கியம், குவாலிட்டி முக்கியம் இல்லையே. அது மாதிரி நான் என்ன செய்யறோம்னா கொஞ்சம் பேர்ல மனசுல இயல்பாக இன்றைக்கு ஒற்றப்படதானே, இன்றைக்கு ரெட்டப்படதானே. அப்ப நாங்க வந்துகிட்டு ஒற்றப்படையில வணக்கம் செஞ்சு அந்த லைலத்துல் கத்ரை எப்படியாவது அடைஞ்சிட்டு பேசுறோம். அப்படிதான் நினைக்கிறோம். அப்ப நம்ம அல்லாஹ்வுல அன்பு வச்சு அல்லாஹ்வுல பாசம் வச்சு நபிகளார்ல அன்பு வச்சு நபிகளார் வணங்கி அந்த இபாதத்தில நேசம் வச்சு மறுமையில ஆதரவு வச்சு சொர்க்கத்துக்கு நானும் நீங்களும் போகணும் என்ற எண்ணத்தோட நரகத்தில இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட சொர்க்கத்துக்கு போகக்குள்ள நிறைய நன்மையோடு இந்த படைத்தரப்பை நான் சந்திக்கணும் என்ற அந்த எண்ணத்தோட நான் அந்த மறுமையிலே குறைவில்லாத இபாதத்தோடு இறைவனுக்கு முன்னால் நிறைவாக நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோட இல்லாம ரஹிமல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அந்த எண்ணம் என்பது நம்ம இடத்துல குறைவாகத்தான் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் பேர் ஒற்றப்படையிலேயே தூங்கிட்டே நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டா அதுக்குள்ளே ஒரு போனஸ் தானே அப்படி போயிட்டோம்னு சொன்னா மாஷா அல்லாஹ் 1000 மாதங்களை விடவும் ஒரு சிறந்த நாளை அடைஞ்சிடலாம். நம்ம ஷார்ட்கட் தானே, பைபாஸ் ரோட்ல தான் நமக்கு எப்பயும் விருப்பம். வேண்டாம் தோழர்களே, மரணம் வரைக்கும் ஒரு மூமினுக்கு இபாதத் இன்பமாக இருக்க வேண்டும். இறைவனில் நாம் பயந்து இபாதத் செய்வதை விடவும் இறைவனில் பாசம் கொண்டுதான் நாம் இபாதத் செய்ய வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் நான் தண்டிப்பேன் 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 என்பதை எல்லாம் விடவும் நான் மன்னிப்பேன் நான் மன்னிப்பேன் நான் மன்னிப்பேன் நான் உங்களை நிச்சயம் தண்டிப்பேன் என்பதை விடவும் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் நான் இரக்கமுள்ளவன் 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 என்று இறைவன் என்னையும் உங்களையும் பார்த்து அழைப்பதை எதற்காக சொல்லுங்கள்? பயத்தில் வணங்குவதை விடவும் பாசத்தில் வணங்குவதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய தலைப்பு நபிகளாரின் கனவில் ஒரு நாள். இன்றைய தலைப்பு கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல கனவை பத்தி இஸ்லாம் 3 வகையாக பேசும். ஒரு மனிதன் காணுகின்ற கனவு 3 அடிப்படையில் அவனுக்கு வரும். அதுல ஒன்று மினல்லாஹ், அல்லாஹ் கிட்ட இருந்து வரும். அவன் காணுகின்ற கனவு அல்லாஹ்விடத்தில் இருந்து அவனுக்கு வரக்கூடிய ஒரு கனவாக இருக்கும் அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இங்க பார்க்கலாம், புகாரி என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில்
வருடத்துல 3987வது செய்தியாக புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ருபையல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய, ஒரு ருபையல் முஃமின், ஒரு முஃமினுடைய கனவை பொறுத்த மட்டிலே அந்த கனவு மின் சித்தத்தி 40 மினன் நுபுவா, நுபுவத்திலே இருந்து 46 மடங்கில் ஒன்று என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுபுவத்திற்கு தானே நபித்துவம், அந்த நபித்துவம் இப்ப எல்லாம் முடிஞ்சு. இந்த உலகத்தில் அந்த நபித்துவத்தில் ஏதாவது மிச்சம் சொச்சம் இந்த மண்ணுக்கு மேல் இருக்குமாக இருந்தால் ஒரு மூமின் காணுகின்ற நல்ல கனவு என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல கனவு. இரண்டாவது, இந்த பூமியில் ஒரு மனிதன் காணுகின்ற கனவு மின ஷைத்தான், ஷைத்தான்கிட்ட இருந்து வர கனவு. பாவம் செய்கிற மாதிரி, கூட்டிட்டு ஓடுற மாதிரி. நிறைய பேருக்கு அப்படித்தான் தூங்கக்குள்ளேயே நம்ம நினைச்சத்தை அடையல, கனவுளையாவது அடைஞ்சிட இயலாதா என்று கவலைப்படுகிற இளைஞர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர்கள். பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல, கனவுளையாவது பாவம் செய்து விட மாட்டோமா என்று அங்கலாக்குகின்ற வாலிபர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கனவில் கூட நாம் பாவம் செய்ய மாட்டோமா, கனவில் கூட அந்த தேவதை வரமாட்டாளா என்ற அவாவும் ஆசையும் நிறைந்தவர்கள் இன்றைய சமூகத்தில் ஏராளம் தாராளம். கனவில் கூட பாவம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மினஷைத்தான், ஒரு கனவு ஷைத்தான்டையும் இருந்து வரும். இன்னும் ஒன்று மினல் ஹுல், உங்களுடைய எண்ணம், கற்பனை, எதை அதிகம் யோசிச்சு இருக்கிறீங்களோ, எந்த சிந்தனையோட நீங்க தூங்குறீங்களோ அந்த சிந்தனைகள், உள்ளத்திலே உள்ள எண்ணங்கள் அது கனவாக வரும் அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மூமின் காணுகின்ற கனவு நல்ல கனவு, அந்த கனவு நுபுவத்தின் 46 மடங்கில் ஒன்று என்று சொன்ன அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அறிஞர்கள், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் காணுகின்ற நல்ல கனவு, நல்ல கனவு, பயங்கரமான கனவு, அது ஷைத்தானிடத்தில் இருந்து வரும். வெட்டுவதை போல, குத்துவதை போல, உடைவதை போல, ஏதாவது பிரச்சனைகள் போல, ஆக்சிடென்ட் படுவதை போல, தாய் மரணிப்பதை போல, தந்தை மரணிப்பதை போல, பாம்பு கடிப்பதை போல, இப்படியான பயங்கரமான கனவுகள் இருக்கிறது. அது அல்லாஹ் கிட்ட இருந்து வராதா, அது ஷைத்தான்கிட்ட தான் இருந்து வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி ஷைத்தானிடத்தில் இருந்து அந்த கனவு உங்களுக்கு வந்தால் நீங்க அல்லாஹ்விடத்தில் அஊது பில்லாஹ் சொல்லி பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இடது பக்கமாக கொஞ்சம் நீங்கள் துஃபு 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 என்று 3 தடவை துப்பிக் கொள்ளுங்கள். அதை யாரிடத்திலும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். நல்ல கனவு அல்லாஹ்விடத்தில் இருந்து வரும், கெட்ட கனவு ஷைத்தானிடத்தில் இருந்து வரும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல முதலாவது மலையில இருந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டு பயத்தில ஓடி வந்த போது கதிஜா அம்மா அவர்களை எடுத்து மூடிவிட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கதிஜா அம்மா, நான் கண்டேன். எப்போது என்றால், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு சிம்மாசனத்தில் ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருந்தாரே, அவர்தான் மலையில் வந்த அந்த மனிதர் அப்படின்றாரு. அவரைத்தான் நான் கண்டேன், அவர்தான் அங்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த நுபுவத் இறங்குவதற்கு முன்னர் 6 மாசமாக தொடர்ச்சியான சில கனவுகள் வரும். இரவுல ரசூலுல்லாஹ் கனவு காணுவாங்க, அது பகலில அப்படியே நடக்கும். அது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில காண்பார்கள். நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வகி, நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வகி. இன்னைக்கு யாராவது ஒரு ஆலிம், யாராவது ஒரு சாஸ்திரக்காரன், யாராவது நூல் கற்றவன், யாராவது இஸ்லாத்துக்கு முரணாக இருந்து கொண்டு சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு விதைக்கிறவன் உங்களின் கனவுக்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன் என்றால் அவன்தான் ஆக பெரிய பொய்யன் என்பதை மறந்து விடாதீர்கள். யாருக்கும் இந்த பூமியில் கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அதிகாரம் இஸ்லாம் கொடுக்கல. நல்ல கனவா இருந்தா துஆ கேளுங்க, கெட்ட கனவா இருந்தா பாதுகாப்பு தேடுங்க. கெட்ட கனவு எந்த பாதிப்புமே என்ன செய்யாது, உங்களுக்கு உண்டாக்காது என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, சில நேரம் மனதில் உள்ள பிரமைகள் என்ன செய்யலாம், உங்களுக்கு கனவாக வரலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இதனாலதான் ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு போகிற போது எவ்வளவு மனவேதனையோடு போனார்கள். மக்காவிலே உள்ள அந்த காபாவுடைய சீலையை துண்டித்துக் கொண்டு அழுது கொண்டே போனார்கள். அந்த மண்ணை விட்டு பிரியாமல் தானே அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்காவை விட்டு போவதற்கு முன்னர்
சில கனவு காண்பாங்க ரசூலுல்லாஹ். சில கனவுகள் காண்பாங்க. என்ன கனவு என்றால், அந்த மக்காவுல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் வேற ஒரு யுத்தம் மரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு போற மாதிரி ஒரு கனவு காண்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உள்ள சொல்லும், நான் யமாமா பிரதேசத்துக்கு போறோமோ அப்படின்னு சொல்லும், அல்லது ஹஜர் என்று சொல்லுகிற பிரதேசத்துக்கு போகிறோமோ அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார்கள். ஆனால் பிறகுதான் அந்த கனவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கமே தெரிந்தது. நான் நினைத்த யமாமா பிரதேசம் அல்ல, எத்ரிப் என்று சொல்லுகிற மதீனா பிரதேசத்துக்கு தான் நான் போகிறேன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கனவின் விளக்கமாக சொல்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், புகாரியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி 7035வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் மதீனாவில் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் சில கனவு கண்டாங்க. மக்காவுல வார மாதிரி, மொட்டை அடிக்கிற மாதிரி, தலையை குத்திட்டு வார மாதிரி ரசூலுல்லாஹ் காண்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல இப்படி ஒரு கனவு காண்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தடவை நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு எப்படி என்றால், என் கையில் ஒரு வாள் இருந்தது. அந்த வாளை கொஞ்சம் உசுப்பினேன். வாளை உசுப்பிய போது அந்த வாளின் நுனிப்பகுதி உடைந்து விட்டது. வாளின் நுனிப்பகுதி உடைந்து விட்டது. அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்றால், உஹது யுத்தத்தில் அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலே நடைபெற்ற அந்த யுத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்ப கட்டமாக முஸ்லிம்கள் தோற்று போனார்களே, அந்த தோல்வியை தான் அல்லாஹ் எனக்கு கனவில் காட்டினான் என்றார்கள். இரண்டாவது தடவை அந்த வாளை உசுப்பிய போது அந்த உடைந்த வாள் சரியாக மாறி நின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் பின்னர் அந்த யுத்தத்தில் வெற்றியை தந்தான் என்றார்கள். அந்த 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 களத்தில் அந்த நேரத்தில் நான் சில மாடுகள் கொல்லப்படுவதை கண்டேன் நாங்கள் சொல்லலாம். ஆனால் அது இந்த உலகத்தில் இருப்பதை விடவும் மறுமையில் அதற்கு சிறந்தது அப்படின்னாங்க. சில சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுவதை அல்லாஹ்வுடைய தூதர் கனவில் கண்டார்கள் என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்திகளோட நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியில் வாழ்ந்த காலம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியில் வாழ்ந்த காலம் ஒரு நாள் ஒரு கனவு காணுகிறார்கள். புகாரியிலே 1386வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் பழமை என்ன என்றால், தொழுது முடித்ததும் அப்படியே மக்களை முன்னோக்கி ரசூலுல்லாஹ் உட்காருவாங்க. அதனால சைட்ல உட்காரப்படாதுன்னு சொல்லும். சில பள்ளிகள்ல போனா இமாம் சலாம் கொடுத்தோட சைட்ல உட்காருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வளமை மக்களை பார்த்து உட்காருவார்கள். ஒரு நாள் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை முன்னோக்கி உட்காருகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், உங்களில் யாராவது இன்று கனவு கண்டீர்களா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் கனவு காணவில்லை அப்படி என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் இன்று ஒரு கனவு கண்டேன். நான் இன்று இரவு ஒரு கனவு கண்டேன். என்னை 2 மனிதர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். என்னை 2 மனிதர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள். நான் போகின்ற வழியில் ஒருவர் அப்படியே சாய்ந்து இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருக்கின்ற மனிதனுடைய கரத்தில் ஒரு கொக்கில் போன்ற ஒரு கம்பு அல்லது ஒரு கம்பி இருக்கிறது. அந்த நேரத்தில் சாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுடைய வாயிலே அந்த கொக்கிலை போட்டு அப்படியே இழுக்கிறார். இழுக்கிற போது இந்த வாய் இந்த காது வரைக்கும் பின்பக்கமாக இழுந்து வருகிறது. அதை விட்டு விட்டு திரும்ப அந்த கொக்கியை எடுத்து மறுபக்கம் இடது பக்கமாக வாயை அப்படியே இழுக்கிறார். இழுத்த போது இந்த பக்கத்தின் வாய் அதே இடத்தில் வருகிறது. இந்த பக்கத்தின் வாய் மீண்டும் அந்த காது பகுதிக்குள் வருகிறது. திரும்ப அந்த மனிதர் அந்த கொக்கையை எடுத்து மூக்குக்குள் போடுகிறார். அந்த மூக்குக்குள் போட்டு அப்படியே அந்த மூக்கை இழுக்கிறார். மறுபக்கமாக இழுக்கிறார். இப்படி வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நான் என்னை அழைத்து போனவர்களிடத்தில் கேட்டேன், யாரப்பா இது? எதற்காக இந்த தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது? என்ன காரணம்? என்ன பாவம் செய்தார்கள்? நீங்கள் நடங்கள் அப்படின்னார். நான் நடந்தேன். காரணம் சொல்லப்படவில்லை. நடந்து போகிறோம் ஒரு மனிதர் அப்படியே வளர்த்தாட்டி படுக்க வைத்திருக்கிறார். தளவட்டில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பாவங்களோடு இருக்கிறார்.
மிகப்பெரிய பாறாங்கல். அந்த கல்லை தூக்கி மல்லாக்க படுக்கிற மனிதனுடைய தலையிலே அவர் அடிக்கிறார். தலை அப்படியே சப்பித்து போகிறது. கல் அப்படியே உருண்டு ஓடுகிறது. கல் அப்படியே உருண்டோடுகிறது. உருண்டு ஓடிய கல்லை அடித்த மனிதர் மீண்டும் அதை எடுத்து வருவதற்காக போகிற போது சப்பட்டையாகிய தலை மீண்டும் அதே இடத்துக்கு அதே நிலைமையை அடைகிறது. கல்லை தூக்கி வந்து மீண்டும் அந்த மனிதர் அந்த தலையின் மீது அடிக்கிறார். அடிப்பதும் சப்பட்டையாகுவதும் கல் உருண்டோடுவதும் இப்படியே வேதனை செய்யப்படுகிறது. யாரப்பா இது? ஏன் வேதனை செய்கிறீர்கள்? என்ன காரணம்? என்ன பாவம் செய்தால்? நான் கேட்டேன். உன் தலை நடந்து போங்கள், நடந்து போங்கள், நகர்ந்து போங்கள், முன்னோக்கி போங்க அப்படி என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் போனேன். நான் போய்கொண்டிருக்கிற போது ஒரு சிவப்பு நிறமான ஆறு, அந்த ஆற்றின் நடுவில் ஒரு மனிதன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். கடலில் ஒரு மனிதர், கடற்கரையில் ஒரு மனிதர் கற்களோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த சிவப்பு நிறமான ஆற்றிலே இருந்து கஷ்டப்பட்டு நீந்தி கரைக்கு வருகிற போது கரையில் நிற்கின்ற அந்த மனிதர் கரையில் உள்ள கல்லை எடுத்து அந்த கஷ்டப்பட்டு நீந்தி வந்த அந்த மனிதனுடைய வாய்க்குள் அவர் கல்லை அடிக்கிறார். கல்லை அடித்த போது மீண்டும் நடுவிடத்துக்கு திரும்பி வந்த இடத்துக்கு அவர் போகிறார். திரும்ப அவர் கஷ்டப்பட்டு வருகிறார். கரையில் நிற்பவர் கல்லை எடுத்து வாயில் அடிக்கிறார். அதே இடத்துக்கு மீண்டும் போகிறார். யாரப்பா இது? இவர் என்ன பாவம் செய்தார்? என்ன தவறு செய்தார்? ஏன் இப்படி தண்டனை கொடுக்கிறீர்கள்? அவர் செய்த பாவம் தான் என்ன என்று நான் கேட்டேன். இருந்தாலே நடந்து போங்கள் என்று சொல்லப்பட்டது. நான் நடந்து போனேன். நடந்து போகிற போதும் கீழே அகலமான மேல அப்படியே வெடிக்க ஒல்லியான ஒரு கிணறு போன்ற ஒன்றை நான் கண்டேன். அது கீழே இருந்து நெருப்புகள் மூட்டப்படுகிறது. அதுக்குள் ஆண்களும் பெண்களும் ஆடைகள் இல்லாமல் உரியாதத்தோடு அதிலே இருக்கிறார்கள். நெருப்புகள் மூட்டப்படுகிற போது அந்த நெருப்பின் வேடுகளை தாங்க முடியாமல், சூட்டை தாங்க முடியாமல் அந்த கூசாவில் இருந்து அவர்கள் வெளியேறுவதற்காக தடமாறுகிறார்கள். ஆனால் முன்பக்கம் அப்படியே கூனி குருவி போயிருப்பதினால் அவர்களால் வெளியேற முடியவில்லை. மீண்டும் அந்த நெருப்புக்குள் வந்து விழுந்து கொள்கிறார்கள். இப்படியே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. யாரப்பா இது? ஏன் இந்த தண்டனை? என்ன காரணம்? என்ன பாவம் பண்ணினார் என்று நான் கேட்டேன். தலை நடந்து போங்கள் என்று சொல்லப்பட்டது. நான் நடக்கலானேன். அந்த நேரத்தில் என்னை ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்துக்குள் என்னை கொண்டு போனார்கள். பூந்தோட்டத்துக்குள் கொண்டு போனார்கள். ஒரு அழகான மரமும் இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு நல்ல அழகான மனிதர் இருந்தார். மறுபக்கம் பார்த்தேன். ஒரு நெருப்பு மூட்டப்பட்டது. அந்த நெருப்பை மூட்டிக் கொண்டு ஒரு மனிதர் இருந்தார். அந்த மரத்தில் என்னை அழைத்து போனவர் ஏறுங்கள் என்றார்கள். நான் மரத்தில் ஏறினேன். என்னை அழகான நல்ல ஒரு பசுந்தான ஒரு மாளிகைக்குள் என்னை கூட்டி போனார்கள். இது யாருடைய மாளிகை என்று கேட்டேன். நடக்கல் என்றார்கள். நான் நடந்தேன். திரும்ப என்னை இன்னும் ஒரு மாளிகைக்குள் கூட்டி போனார்கள். இது அழகான மாளிகை, யாருடையது என்று கேட்டேன். நடங்கள் என்றார்கள். நான் நடந்தேன். இப்போது நான் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் கண்ணை முழியுங்கள் என்றார்கள். நான் கண்ணை முழித்தேன். எனக்கு மேகக்கூட்டம் தென்பட்டது. உடனே மேகக்கூட்டம் தென்பட்ட போது பக்கத்தில் இருப்பவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கான மாளிகை இங்கே இருக்கிறது என்றார்கள். விடுங்கள், நான் என் மாளிகைக்குள் போகிறேன் என்றேன். வந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ வேண்டி இருக்கிறது. இன்னும் உங்களுக்கான ஆயுள் மிச்சம் இருக்கிறது. அதை முடித்ததன் பிறகுதான் இதற்குள் நீங்கள் வாழ முடியும் என்றார்கள். நான் கேட்டேன், இவ்வளவு நேரமும் என்னை அழைத்து வந்தீர்கள். அழைத்து வருகிற போது சில மனிதர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? நீங்கள் யார் என்று நான் கேட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு சொன்னார்கள், நாங்கள் தான் முதலாவது என்னை அழைத்து போன மனிதரில் ஒருவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்,
என்னை அழைத்து கொண்டு போனார். என்னை களவிலே அழைத்து போன அந்த 2 மனிதர் தோற்றம், முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சமூகத்திட்ட ஒரு மலக்கு சொல்லுவாங்க. என்ன மலக்குன்னு கேட்டா, இந்த இஸ்ராயில் சொல்லுவாங்க. உசுரல் எடுக்கிற மலக்குக்கு இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில் சொல்ற மலக்கே இல்லை. அப்படி ஒரு மலக்க குர்ஆனிலேயும் ஹதீஸ்லயும் காணல. நம்மளோட பழைய ஆட்கள் பள்ளு விழுந்த முத்தமாரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த இஸ்ராயில் வந்துட்டு போறாரு, உசுர எடுக்க வராரு, உசுறு தொண்டையில துடிக்குது, இஸ்ராயில் வந்து குந்திருக்கிறாரு சொல்லுவாங்க. இஸ்ராயில் அப்படி என்ற ஒரு மலக்கு இல்ல இஸ்லாமிய வரலாற்றுல. அல் குர்ஆன் அவருக்கு சொல்லுகிற பேரு அந்த மலக்குல் மௌத், மௌத்துக்குரிய மலக்கு. அதுதான் குர்ஆன் சொல்லுகிற பேரு. நம்ம வைக்கிற பேரெல்லாம் என்ன செய்ய முடியாது, அது அங்கீகரிக்க முடியாது. இப்ப நபிக்கு சொல்லப்படுகிறது. அப்ப நபி கேட்கிறார்கள், நடந்த விஷயத்துக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார்கள். அந்த இரவில் கண்ட கனவின் முதலாவது கனவு, ஒரு கம்பியோடு நின்று கொண்டிருக்கிறார், வளைந்த கொழுக்கையோடு இருக்கிறார், வாய் கிழிக்கப்படுகிறது, மூக்கு கிழிக்கப்படுகிறது, அப்படியே தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவர் யார்? இந்த பூமியில் காலையிலும் மாலையிலும் பொய் சொல்லி இந்த பூமியில் வாழ்ந்தவர். எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தா பொய் பொய் பொய், வாயில எப்பயும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பேசுவார். வியாபாரத்துல பொய், வீட்டுல பொய், ஊர்ல பொய், நண்பர்கிட்ட பொய், மனைவி கிட்ட பொய், கணவன்கிட்ட பொய், எல்லா நேரமும் பொய். பொய் தான் அவன் மிக மூலதன வாழ்க்கை. அப்படிப்பட்டவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை பொய்யர்களுக்கான தண்டனை. இந்த தண்டனை என்று எனக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். இன்னல் பிர்ர இன்ன சிதுக இலல் பிர், உண்மை என்பது நன்மையாகும், நன்மை என்பது சுவர்க்கமாகும். இன்னல் கிஃப ஃபுஜூர், பொய் என்பது பாவமாகும், பாவம் என்பது நரகமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னையும் உங்களையும் பிள்ளைகளிடத்திலோ மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ யாரிடத்திலும் இந்த பொய்யான வார்த்தைகளை கொஞ்சம் கூட நாம் சொல்லிவிடக் கூடாது. நாம் தப்புவதற்காக பொய்களை சொல்லுவது என்பது நரகத்தின் மிகப்பெரிய தண்டனையை எனக்கும் உங்களுக்கும் கொண்டு சேர்த்து விடும். இரண்டாவது, ஒரு மனிதர் கல்லோடு இருக்கிறார், மல்லாக்க படுக்க வைத்திருக்கிறார், அவருடைய தலையில் கல் அடிக்கப்படுகிறது. இவர் யார்? இந்த பூமியிலே வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ் அவருக்கு அல் குர்ஆனை கொடுத்தான். அந்த அல் குர்ஆனை அவர் பகல் நேரங்களில் படிக்கவும் இல்லை, இரவு நேரத்தில் அவர் அதை ஓதவும் இல்லை. அந்த குர்ஆனை இந்த உலகத்தில் மறந்து வாழ்ந்த மனிதன், அவருக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுத்த தண்டனை பெரும் கல்லால் தலை அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு மீண்டும் தலை பழைய நிலைமைக்கு வரப்பட்டு மீண்டும் கல்லால் அடிக்கப்படுகிற மிகப்பெரிய தண்டனை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அருமை இளைஞர்களே, அல்லாஹ்வுக்காக என்னுடைய உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் கையை வைத்து கேளுங்கள். 6666 வசனங்களையும் தர்ஜுமாக்களோடு பாடமாக்கி இருக்கிறோமா? குறைந்தபட்சம் உள்ளத்தில் இந்த குர்ஆன் எத்தனை வசனங்கள், எத்தனை ஆயத்துக்கள் என்னுடைய உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறது. ஒரு இந்து மனிதர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்றால் குர்ஆனை கொடுக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறோம். பள்ளிவாசலுக்கு ஓடி வருகிறோம், தர்ஜுமத்துல் குர்ஆன் இல்லையா என்று கேட்கிறோம். ஒரு இந்து சகோதரர் குர்ஆனை படிக்க போகிறாராம் என்று ஆசைப்படுகிறோம், ஆசிக்கிறோம். வாஸ்தவம் வரவேற்கத்தக்கது. அவர்களை கொண்டு வந்து குர்ஆனை கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் அதே குர்ஆன் இந்து சகோதரர் படிக்க ஆசைப்படுகிற அதே குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் படித்து முடித்து விட்டோமா தோழர்களே? அந்த ஆயத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய விளக்கங்களை எல்லாம் நானும் நீங்களும் கற்றுவிட்டோமா தோழர்களே? இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு பெண் ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 4885வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, 4886வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பொய் முடி வைக்கின்ற பெண்களையும் புருவங்களை வலிக்குகின்ற பெண்களையும் அழகுக்காக பல்லுகளுக்கு இடைவெளி விடுகின்ற பெண்களையும் பச்சை குத்துகிற பெண்களையும் பச்சை குத்தி விடுகிற பெண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்றார்கள். உம்மு யக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு மூதாட்டி எழுப்பினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, கரஅத்து மா பைன லவ்ஹைன், இந்த இரண்டு மட்டைகளுக்கும் இடையிலே உள்ள இந்த 6666 வசனங்களை நான் ஓதி இருக்கிறேன்.
114 சூறாக்களையும் படித்திருக்கிறேன். நீங்கள் சொன்னதை போல எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் பொய் முடி வைத்து விடுகின்ற, பச்சை குத்தி விடுகின்ற, புருவங்களை வலிக்குகின்ற, பல்லுகளுக்கு இடைவெளி விடுகின்ற எந்த ஒரு பெண்ணையும் இந்த குர்ஆனில் சபித்ததாக இல்லையே. எப்படி நீங்கள் சொல்வீர்கள் இந்த குர்ஆனை முழுக்க நான் ஓதி இருக்கிறேன் என்றார்கள். எந்த ஒரு தாய்க்காவது, எந்த ஒரு இளைஞனுக்காவது, இங்க இருக்கிற யாருக்காவது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த குர்ஆனில் நான் படித்த வசனங்கள் இன்னது இருக்குது என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, ஒரு சிலரை தவிர. அந்த மூதாட்டி எழுப்பினார்கள். சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், தாயே, அல் குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது தெரியுமா? வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் கொண்டு தந்தார்களோ அதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், எதையெல்லாம் தடுத்தார்களோ அதையெல்லாம் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறதே அம்மா, அதை பார்த்தீர்களா என்று கேட்டார். ஆமா என்றார்கள். அதே ரசூல் தான் தடுத்தார்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். உம்மு யாக்கூப் சொன்னார்கள், மகளே, உன் வீட்டிலே உள்ள பெண்கள் எல்லாம் பொய்முடி வைத்திருக்கிறார்களாவே நான் கேள்விப்பட்டேன் என்றார்கள். சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, தாயே, என் வீட்டுக்கு இப்போது நீங்கள் போங்கள், என் வீட்டுக்கு இப்போது நீங்கள் போங்கள். என் எந்த ஒரு மகளோ மனைவியோ என் வீட்டில் இப்படி மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியத்தை செய்தால் அவர்களை இன்றோடு நான் தலாக் பண்ணி விடுகிறேன். முடியுமா நமக்கு சொல்ல? நம்மளோட மனைவிக்கு, நம்மளோட மகளுக்கு இப்படி ஒரு நச்சான்று பத்திரம் நாம் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறேன். நம்ம மாஷா அல்லாஹ் சுஜூதுல, நம்மளோட மனைவி அங்க டிவில, நம்ம மாஷா அல்லாஹ் இங்க பயான்ல, நம்மளோட மனைவி அங்க போன்ல, நம்ம மாஷா அல்லாஹ் இங்க கியாமுல்ல இல்ல, நம்மளோட மனைவி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, நம்மளோட மகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. யோசித்து பாருங்க. அன்றைக்கு அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், போங்க வீட்டுக்கு. அப்படி என்னுடைய வீட்டில் ஒரு இஸ்லாத்துக்கு முரணான காரியம் நடந்தால் தலாக் பண்ணிடுவேன் நான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தாய் போறாங்க, போயிட்டு வந்து சொல்றா, இல்ல அது சும்மா யாரை கட்டி விட்டாங்க அப்படின்னா. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை அங்கு படித்திருக்கிறார்கள். நம்ம குர்ஆனை படித்திருந்தால் நம்ம சமூகம் பிளவுபட்டிருக்காது. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை என்று சொல்லுகிற இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. நானும் குர்ஆனை தான் சொல்றேன், அவங்க குர்ஆன். இந்த இஸ்லாம் இருக்குதானே, இந்த இஸ்லாம் கட்டி பூசி லைட்டுகள் போட்டு கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீடு. யார் கட்டினது? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். இதுல நாங்க உள்ளுக்கு கொண்டு வைக்கவும் உள்ளுக்கு இருக்கிறத எடுக்கவும் நம்மளால எந்த ரைட்ஸ் கிடையாது. நீங்க ஒரு கடை செய்றீங்க, ஒரு துணிமணி கடை செய்றீங்க, நீங்க நினைச்ச மாதிரி டிசைன் பண்ணி இருக்கிறீங்க. நான் நினைச்ச மாதிரி இங்க வைங்க அங்க வைங்க என்று சொன்னா ஒத்துக்குவீங்களா? நீங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறீங்க, அந்த வீட்டுக்கு ஜன்னல் ஈன, விண்டோ ஈன, டைனிங் ஹால் ஈன, மாஸ்டர் பெட்ரூம் ஈன, ஹால் ஈன, பாத்ரூம் ஈன, வாஷ்ரூம் ஈன, எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், இந்த பிளான் உங்களுக்கு சரி வராது, இதை இப்படி செய்யுங்க நான் கேட்பீங்களா? நீங்க கட்டின வீட்டுக்குள் நான் வந்து உத்தரவு போடுவதை ஒரு காலமும் பொறுத்துக் கொள்ளாத நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் கட்டி வைத்த இந்த மார்க்கத்துக்குள் கூட்டவும் குறைக்கவும் யாருக்கு அதிகாரம் உள்ளது? சொல்லுங்க, யாருக்கு அதிகாரம் உள்ளது? அவர் ஒன்றை சொல்கிறார், இவர் ஒன்றை சொல்கிறார், இவர் ஒன்றை சொல்கிறார், நான் ஒன்றை சொல்கிறேன். கடைசியில ஒன்றும் தெரியாம முழித்து போகின்ற பாமர மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்க தான் சொல்றீங்க நாங்க பாமர மக்கள் அப்படின்னு. இல்லை தோழர்களே, அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், ஆளுமையை தந்திருக்கிறான், திறமையை தந்திருக்கிறான். இந்த குர்ஆன் எல்லா மொழிகளினாலும் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் நூர், ஹுதா, புஷ்ரா, ரஹ்மா. இந்த குர்ஆன் அவ்வளவு சுமை, அவ்வளவு சுகமான பேர்களோடு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. படிச்ச மக்கள் பாடமாக்கினார்கள். நாளை மறுமையில் இந்த குர்ஆனை படிக்காதவனுக்குரிய தண்டனை நரகத்தில் இப்படி கொடுக்கப்படுகிறது என ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. ஒரு செங்கடல், சிவத்த கடல்ல ஒரு மனுஷன் நீந்தி கொண்டிருக்கிறான். கரையிலிருந்து கல்லடிச்சு ஒரு மனிதன் அவனுக்கு வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். யார் என்று அப்போதுதான் சொல்லப்பட்டது, இந்த உலகத்தில் வட்டி இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. நவுதுபில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒரு சொட்டு, ஒரு அம்பேசம், ஒரு 25% நாம் உழைக்கின்ற பொருளாதாரத்தில், நாம் செய்கின்ற தொழிலில், நாம் உண்ணுகின்ற உணவில், நாம் உடுக்குகின்ற உடையில், நாம் கட்டுகின்ற வீட்டில், நாம் ஓடுகின்ற வாகனத்தில் ஒரு சொட்டு கலந்து விடுமாக இருந்தால் அந்த தண்டனை நாளை மறுமையில் இருக்கிறது என்பதை மறந்துவிடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யார் ஒருவன் வட்டி தின்னுகிறான், வட்டிக்கு கொடுக்கிறான், வட்டிக்கு சாட்சி வைக்கிறானோ
அவ்வளவு பேரும் நரகத்திலே என்றார்களே. இன்னைக்கு வட்டி சர்வ சாதாரணமாக உங்களுடைய ஏரியாவில் எப்படியோ தெரியும். போன் பில்னா அதுக்கு நாள் போனா வட்டி, கரண்ட் பில் கட்டுறதுக்கு தாமதமாகினா வட்டி, எல்லா இடத்திலும் வட்டி சர்வ சாதாரணமாக. இளைஞர்களுக்கு விதிவிலக்கு கிடையாது. பெரிய பைக் ஓடணும், லீசிங்ல வாகனம் எடுத்து போடுறாங்க. வட்டி தொடர்கிறேன், வட்டி தெளிவான வட்டி. கொஞ்சம் சுகத்துக்காக, அற்ப சுகத்துக்காக மறுமையை நாசமாக்குகின்ற மிகப்பெரிய பாவத்தை சர்வசாதாரணமாக இந்த சமூகம் செய்து கொண்டிருக்குமாக இருந்தால் எவ்வளவு ஆபத்தான பாவம் என்று யாராவது உணர்ந்தது உண்டா? யோசித்து பாருங்க, பெரிய பாவம் இந்த வட்டி இன்னைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக ஒவ்வொருடைய வீட்டையும் தட்டி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் எல்லாரும் நரகத்தில் சமன் அப்படின்னாங்க. இந்த வட்டியை தின்றவன் இந்த உலகத்தில் உருப்பட மாட்டான், நாளை மறுமையிலும் உருப்பட மாட்டான் என்பதை மறந்துடாதீங்க. இந்த வட்டியை தின்ற உடம்பு நிச்சயம் நரகத்துக்கே சொந்தமானது என்பதை ஒரு காலத்திலும் மறந்து விடாதீர்கள். மிக பயங்கரமான பாவம். ரசூலுல்லாஹ் கனவில் கண்ட இந்த காட்சி, வட்டியை தின்றவன் செங்கடலில் போட்டு செம்மையாக கல்லால் அடிக்கப்படுகிற மிகப்பெரிய பாவம் இன்னைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கப்படுகிறது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள் ஒரு கனவு. ஒரு கீழே அகண்ட மேல அப்படியே ஒடுங்கிய ஒரு ஏனம் மாதிரி உள்ள ஒரு கிணறு மாதிரி உள்ள ஆண்களும் பெண்களும் போட்டு நெருப்பால் வேதனை செய்யப்படுவது என்றார்களே. இந்த பூமியில் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் மறுமையில் தண்டனை கொடுக்கப்பட்ட விதம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்னைக்கு விபச்சாரம் சர்வ சாதாரணம். ஒரு காலத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வயது போனவர்கள் தான் விபச்சாரம் செய்து மாட்டிக்கொண்டது உண்டு. இன்றைக்கு வாலிபர்கள் உழைத்து ஊடுல விடையில விபச்சாரத்துல விழுந்து, பாவத்துல விழுந்து, அது ஒரு பாவம் என்று தெரியாமலோ தெரிந்தோ இன்றைக்கு இளைஞர் சமூகம் விபச்சாரத்துக்கு விலை போன சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை நினைத்து பாருங்கள். ஒரு தீக்காயம் பற்றிட்டு கொண்டா பதறி போகிறோம். நரகத்தின் நெருப்பு சாதாரண நெருப்பா சகோதர சகோதரிகளே? நரகத்தின் நெருப்பு சாதாரண நெருப்பா? அந்த நெருப்பில் போட்டு பொசுக்கப்படுகிற மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவில் காட்டப்பட்ட தண்டனை என்றார்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத்தபல்லாஹு அலா இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் எழுதி விட்டான், லா அத்ரக ذلك லா மஹாலா, சந்தேகமே இல்லை, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஆதமுடைய மகனும் விபச்சாரத்தை அடைந்தே தீர்வான் என்றார்கள். அன்னை அல் ஐன், கண் விபச்சாரம் செய்கிறது, கெட்டதை பார்ப்பது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் தனிமையில் இருந்து கொண்டு யாரும் இல்லாத நேரத்தில், வீட்டுக்குள் தட்ட தனிய தூங்குகிற நேரத்தில் போனில் அந்நிய பெண்ணை பார்ப்பதும், ஆபாசமான புகைப்படங்களை பார்ப்பதும், ஆபாசமான படங்களை பார்ப்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த விபச்சாரம் கண்ணால் செய்கின்ற பாவம் என்றார்களே. நரகத்தில் அல்லாஹ் நெருப்பால் சுடுகின்ற மிகப்பெரிய பாவம் அல்லையா? காதால் கேட்கின்ற விபச்சாரம், இசைகளை கேட்டுக்கொண்டு, பாட்டுக்களை கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு ட்ரிப் போகின்ற இடத்தில் சர்வ சாதாரணமாக டான்ஸ் ஆடிக்கொண்டு மியூசிக்கோடு இன்றைய இளைஞர் சமூகம் சுத்தி கொண்டிருக்கிறார்களே. காதால் செய்கின்ற விபச்சாரம் இல்லையா? அந்நிய பெண்களோடு ஆபாசமாக ரசித்து ருசித்து இரவு விடிய 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 நின்று பேசுகின்ற இப்படிப்பட்ட பாவம் நம்மளை நெருப்புக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற மிக கஷ்டமான ஒரு பாவம் இல்லையா? யோசித்து பாருங்க. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இளைஞர் சமூகத்தில் இந்த பாவம் மாறி போய் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நபியே, இந்த பாவம் இன்னைக்கு சமூகத்தில் பாவமாக பார்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவை காணுகிறார்கள். அந்த சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் வாழ்கிற காலம் என்பது இந்த காலத்தை விடவும் மிக ஆபத்தான காலம். மது, மாது, விபச்சாரம், வட்டி, சூது, கொலை, கொள்ளை, பொய், பித்தலாட்டம் அத்துணையும் நிறைந்திருந்த சமூகத்தில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்லி அந்த சமூகத்தை பாதுகாத்தார்கள். நான் நீங்கள் பிறந்தது இயற்கையிலேயே முஸ்லிம்கள், வாப்பா முஸ்லிம், உம்மா முஸ்லிம், பரம்பரை முஸ்லிம். ஆனா இருக்கிற பாவம் எல்லாமே அன்றைய காலத்தை விடவும் மிக பயங்கரமான ஒரு பாவம் நிறைந்த ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவில் ஒரு நாள் இத்துணை விஷயங்களும் நடந்தது என்பதை புகாரியில் நானும் நீங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல இது பெரிய பாடம். ரசூலுல்லாஹ் கண்ட கனவு நிறையவே இருக்கிறது. ஆனாலும் இது எச்சரிக்கப்பட்ட மிகப்பெரிய பாவம் இன்னைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலே இருந்து ஓரமாக வேண்டிய, தூரமாக வேண்டிய ஒரு
காலகட்டத்தில் நானும் நீங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 176, சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 178வது வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் இந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வோடு போராட நீங்கள் தயாரா என்று கேட்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய பொருளாதாரத்தை அளிப்பதாக சொல்கிறான். அவ்வளவு பெரிய சவால்களை இந்த குர்ஆன் விட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியாக இப்போதும் சொல்கிறேன், இந்த பூமியில் நானும் நீங்கள் வாழ்கிற போதும் இந்த குர்ஆனை வெறுமனை கத்துக்கு ஓதுகிற குர்ஆனாக, மரணித்து போனவர்களுக்கு ஓதுகிற குர்ஆனாக, பரக்கத்துக்கு ஓதுகிற குர்ஆனாக மாற்றி விடாமல் என்னையும் உங்களையும் நேரு வழி காட்டுகின்ற அந்த குர்ஆனாக இதை நானும் நீங்கள் ஓத வேண்டிய மிகப்பெரிய தேவையும் கடமையும் எனக்கு உங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து அந்த நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொண்டு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேற்று இந்த கேள்வி பதிலுக்கான ஒரு டைம் கொடுக்கல, முதலாவது இல்லை, அதனால் ஒரு 8 நிமிஷம் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி எடுத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சு போகலாம். அப்படி இல்லாட்டி அதே முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சொன்ன விளக்கம் எல்லாம் மேராஜில நடந்த சம்பவமா அது கனவுக்குரிய விளக்கமானு கேட்கிறாங்க. நான் சொன்ன புகாரியில 1386வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு முன்னால திரும்பி நீங்க கனவு கண்டியான்னு கேட்கிறாங்க. இல்லைன்றாங்க. நான் ஒரு கனவு கண்டேன் என்று கனவுல கண்ட விளக்கத்தையும் கனவையும் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இது சொல்றாங்க. இது கனவுல கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூட்டிட்டு போய் அன்றைக்கு காட்டிய ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தாராங்க. இதுவும் வஹீதான்.